வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பட்ஜெட். பட்ஜெட் போடுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள்லாம் நல்லா நடக்குன்றதை பற்றி நாம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேயே நீங்கள் பட்ஜெட்டிங் போடுறதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக சீக்கிரமாக செட்டில் ஆக முடியும். மிடில் ஏஜஸில் நீங்கள் பட்ஜெட் போட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஓல்டு ஏஜில் நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது உங்கள் லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணலான்றது பட்ஜெட் பண்ணுறது மூலிமா நீங்கள் கற்றுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் பணம்னு எடுத்துக்கும் பொழுது இந்த 3 விஷயத்தை சுற்றி தான் இருக்குது. அதாவது என்னென்னா ஏர்னிங், சேவிங், இன்வெஸ்டிங். அந்த 3 விஷயத்த நீங்கள் சரியாக பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேமிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சிம்பிள் பட்ஜெட்டிங் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது 50-30-20 அந்த ரூல் தான் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணும். 15 சொல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு 50% எடுத்து வைக்கிறது. 30% என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த 30% அந்த விஷயத்தை பண்ணுறது. 20% சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேமிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை உங்கள் கடன்களை சீக்கிரமாக அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த 20% அதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த 50 அத்தியாவசிய பொருளுக்கு, உங்கள் என்டர்டெயின்மெண்ட்க்கு 30%, 20% ஒரு சேமிப்பாக இருக்கணும். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது 6 முக்கியமான குறிப்பு. பட்ஜெட் பண்ணுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லது நடக்குன்றதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நீங்கள் நினைக்கலாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எப்படி ஆகும்? நீங்கள் பட்ஜெட் பண்ணி வேலை பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன செலவு பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி செலவு வரப்போகுதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டே பட்ஜெட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். எப்பயும் நீங்கள் பட்ஜெட் பண்ணும்போது எனக்கு இது வரும், இது எதிர்பார்க்காத செலவுன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். அந்த மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா என்ன செலவு வந்தாலும் உங்களால் எக்ஸ்பெக்டடாக பண்ண முடியும். எப்போ உங்கள் செலவு நீங்கள் கரெக்டாக நான் எதிர்பார்க்குற மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா கணக்கு பண்ணியிருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் இருக்க முடியும். வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பட்ஜெட் பண்ணுங்க. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா கடன் இல்லா வாழ்க்கை கிடைக்கும். கடன் இல்லா வாழ்க்கை தான் ஒரு மனுஷனும் எதிர்பார்க்குறான். நீங்கள் பட்ஜெட் பண்ணி உங்கள் வாழ்க்கை நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான கடன் வாங்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பட்ஜெட் பண்ணி வாழ்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3வது பாயிண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட். ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னு சொல்லும் பொழுது நீங்கள் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையை ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொண்டு போக முடியும். இது எப்படி சாத்தியம்னு யோசிக்காதீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா 45-50 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை பார்க்காமே இருக்காங்க. ஆனால் அவங்களால நிறைய பணத்தை அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்க முடியுது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கான வேலை பார்த்ததுனால இப்போ அவங்க ஃப்ரீயாக ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. 4வது பாயிண்ட் இன்க்ரீஸ்ட் சேவிங். நீங்கள் பட்ஜெட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சேவிங்ஸ் கணிசமாக உயர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு தேவை இருக்க செலவு, தேவையில்லாத செலவுன்றது அழகாக நீங்கள் புரிஞ்சு பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா தேவையில்லாத செலவை நீங்கள் குறைக்க ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத செலவை குறைக்கும்போது உங்கள் பட்ஜெட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்போ என்ன ஆகும்னா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5வது ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஃப்யூச்சர். அதாவது ஃப்யூச்சரில் நான் இப்படி தான் ஆகணும் அப்படின்றதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறதுக்கு பட்ஜெட் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். எனக்கு இந்த வயசில் தான் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா சின்ன வயசில், இப்போ சப்போஸ் நீங்கள் 20 வயசில் இருக்கீங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் சேமிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களால் ஈஸியாக ரிட்டையர் ஆக முடியும். ரிட்டையர் ஆகும்னு சொல்லும் பொழுது நல்ல கார்பரேட், அதாவது நிறைய பணத்தோட உங்களால் பணத்தை சேமித்து வச்சு ரிட்டையர் ஆக முடியும். அதனால் பட்ஜெட் பண்ணி வேலை பண்ணும் பொழுது இது ஒரு ப்ரிப்பரேஷன் தான் உங்கள் லைஃப் ஹாப்பியாக லீவ் பண்ணுறது. 6வது லாங் டேர்ம் க்ரோத். பட்ஜெட் பண்ணும்போது லாங் டேர்ம் க்ரோத்
இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதாவது என்னென்னா ஷார்ட் டேர்மா இல்லை லாங் டேர்மா. லாங் டேர்மாக வயசில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணணுன்றது வந்து முதலே வந்து டிசைட் பண்ணுவீங்க. அப்படி முதலே டிசைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த பதிவில் நாம் பட்ஜெட் பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடிய 6 பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.